வணக்கம். தாவேக்காவில் செங்கோட்டையன் விஜய் கூட இணைந்த பிறகு தாவேக்கா இப்போ எப்படி இருக்கு? வழக்கம் போல அமைதியா இருக்கு. அவங்க எல்லாம் ஒரு பரபரப்பு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பிறகு அப்புறம் அவங்க வந்து வீக்கெண்ட் பார்ட்டிஸ் தானே பண்ணுவாங்க. ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒரு என்னமோ விஜய் ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டாரு, இப்ப டூர் போயிருக்காரு, ரெஸ்ட்ல இருக்காருங்க மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அப்படித்தாங்க கட்சி நடத்துறாங்க. அது கட்சி இல்லைங்க, அது கம்பெனிங்க, அது சீட்டு கம்பெனிங்க அது. ஆமா, ஆதோ ஒரிஜினல் மறைமுகமா அட்டாக் பண்றீங்களா? அட கடவுளே தம்பி, என்ன போட்டாலும் யாரு ஆதவெல்லாம் நான் ஒரு ஆளாவே எடுக்கிறது இல்லப்பா. அது ஏதோ ஒன்று கிடைக்கிறது பேசிட்டு திரிவாரு அவரு. அவர் பேசுறதுல எதுவும் அர்த்தமும் இருக்காது, அவர் பேசுறது எதையும் எடுத்துக்கவும் கூடாது. அது இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தன. அந்த கேரக்டர். செங்கோடனுடைய இணைவுக்கு பிறகு சேர்ந்ததுக்கு அப்புறம் தாவேக்காவுடைய தற்போதைய சூழல் என்ன? தற்போதைய சூழல்லாம் ஒன்றும் எந்த மாற்றம். செங்கோட்டை சேர்ந்தவனே அப்படியே தலைகீழா புரட்டு போட்டு தாவேக்காவை உலுக்கி போட்டு அவர் எதை இல்லைன்னா வந்து டிடர்ஜென்ட் சோப் போட்டு கழுவி அவங்க வெண்மையாக்கிட்ட மாதிரி கேக்குறீங்க. செங்கோட்டையன் போற வர இடமெல்லாம் அப்படியே ஆதரவு அழைப்பு இருக்குது. அதெல்லாம் செட்டப் செல்ல பாஸ் பண்ற வேலைங்க பூரா. சினிமால ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்க, உற்சாகமாயி அவரை கொண்டாடுறாங்க கிடையாதுங்க. இது மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக பணத்தை வாரி இறைக்கிறாங்க. அவருக்கு தன்னை செல்வாக்கு காமிக்கணும். செங்கோட்டையன் அவ்வளவு தூரம் பணம் செலவு பண்ண மாட்டார்ல. செங்கோட்டையன் செலவு பண்றதுக்கு அவசியம் இல்லைங்க. செங்கோட்டையனுக்காக செலவு பண்றவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல. நீங்க யார சொல்றீங்க? அந்த கட்சியிலே ஒரு பீஸ் இருக்குங்க. யாருக்குனாலும் செலவு பண்ணிட்டே இருக்கும். காசு மாமனார் காசு, சொந்த காசு கிடையாது, உழைச்ச காசு கிடையாது. நீங்க ஆதவ அர்ஜுனா தான் மறைமுகமா மறுபடியும் அட்டாக். ஆதவ அர்ஜுனாவுக்கு உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து? பைசல் பண்ணிடுவோமா? ஒண்ணும் கிடையாதுங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பைசல் இருக்கு, பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்காக அவர் ஒரு பிரச்சனை பண்ண முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக போய் பர்மிஷன் கேக்குறாங்க. காவல்துறை வந்து பின்னங்கால் பெடல லெப்ட் ரைட் வாங்கணும்னு தெரிச்சு ஓடி வந்தார் புசியானந்த். நீங்க சேலத்தை சொல்றீங்க? சேலம் கிடையாதுங்க. இந்த காமெடி கூத்தெல்லாம் சேலத்துக்கும் ஆதவ அர்ஜுனாக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆதவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் சம்பந்தம் இருக்கு. பாண்டிச்சேரினாலே பசங்களுக்கு வேற ஒரு ஞாபகம். நீங்க இல்ல என்னமோ சொல்ல வரீங்க, பிடிகை படமா ஓபன் பண்ணிருங்க. ரைட், ஓகே. இப்ப விஷயத்துக்கு வந்துரும். சேலத்துல 4ஆம் தேதி அவங்க தேதி கேட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு காவல்துறை முடியாது, டிசம்பர் 6 இருக்குது, பாபர் மசூதி நாள், அதனால உங்களுக்கு தர முடியாது. ரெண்டாவது, நீங்க ஒழுங்கான ஆளு கிடையாது, ஒழுங்கீனமான ஆளுங்க. நீங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு டிசிப்ளின் பீப்புள் கிடையாது. ஒரு மாதிரி கேரக்டர் தப்பு. பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டாங்களா அல்லது ரோட் ஷோ? சார், இவங்க ரோட் ஷோக்கு எங்கேயும் பர்மிஷன் கிடையாதுங்க விஜய். இல்ல சார், இங்க சென்னையிலேயே அவங்க யாருக்கும் தமிழ்நாட்டிலேயே ரோட் ஷோக்கு பர்மிஷன் கிடையாது. இவங்களா ரோட் ஷோ நடத்திக்கிட்டாங்க. எந்த பர்மிஷன் எப்ப கொடுத்துச்சு? கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த எந்த ரோட் ஷோலையும் ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கிட்டு தாவேக்கா பண்ணலையே. இவங்களாம் ஒரு பர்மிஷன் எடுத்துக்கிட்டு இவங்களா கிடைச்சிட்ட மாதிரி நினைச்சிட்டு இவங்க தான் முதலமைச்சராகவே வாழறாங்களே. முதலமைச்சர் ஆகல, அதற்கான போட்டியில வந்து நிக்கல. அவங்க முதலமைச்சர் ஆன மாதிரியே சீன் கிரியேட் பண்றது. அவர் வந்து வர்றது கிடையாது, வந்தா காக்க வைக்கிறது, பாக்குறது இல்ல. அன்னைக்கு செங்கோட்டையன் இணைப்பு நடந்துச்சு இல்ல, பத்திரிகையாளரை சந்திக்காம ஓடி போனது ஏன்னு கேட்டா பதில் அவங்ககிட்டயுமே கிடையாது. அந்த தலைவர்கள் யாருக்கும் மரியாதை கொடுக்கவே நமக்கு தோண மாட்டேங்குது. ஏன்னா மக்களையும் உங்களையும், அதாவது கட்சிக்காரங்களையும் மக்களையும் இணைக்கிற பாலம் வந்து மீடியா பீப்புள். அந்த மீடியாவை சந்திப்பதற்காக முதல் முறையாக எனக்கு வந்து 40 வருஷம் 50 வருஷம் அனுபவம் வாய்ந்தவர் என் கட்சியில சேர்றாரு, எங்களுக்கு பெரிய பலம்னு வீடியோ போட தெரியுது இல்ல. அங்க உங்க கட்சிக்கு ஆபீஸ்க்குள்ள தான் மீடியா ஆட்கள் வந்திருக்காங்க. அப்ப நீங்க அங்க உள்ள வந்து அவரோட சேர்ந்து இணைந்து பேசுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு என்ன பயம்? மீடியாவை சந்திப்பதில் என்ன பயம்? ஒரே பயம், தனிப்பட்ட ஒழுக்கமின்மை தான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம அப்படி விமர்சனம் பண்ணிட முடியாதுல்ல. அதுதான் பயப்படுறாரு. குடும்பத்தோட இல்ல, தனியா இருக்காது. அது பேசவே இல்லைங்க. தனிப்பட்ட வாழ்க்கை எதை எக்கடனே இருந்துருப்போம் சார். அவர் பயப்படுறாரு. ஒருவேளை அதை பத்தி யாராவது கேள்வி கேட்டுருவாங்க. அததான் நான் சொல்ல வந்தேன். ஒழுக்கமின்மை இருக்கிறதுனாலதான் பயப்படுறாருன்னு நான் மட்டும் சொல்லலைங்க. நம்ம தனியா இருக்காருங்கிறதுக்காக ஒழுக்கமின்மை நான் சொல்லலைங்க. நீங்க புரிஞ்சுக்கணும் தம்பி, இதை நான் சொல்லல. அவர் மீது வைக்கப்படுகிற பிரதானமான குற்றச்சாட்டு அதான். இவர் மட்டும் இல்ல, இவர் சுத்தி இருக்கிற யாருமே சரியில்லை. அங்க ப்ராப்பரா சொல்வதை கேட்பதில்லை. விஜய் பேச்சை கேட்காத தற்குறி கூட்டம். விஜய் பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாலே செய்ய மாட்டேங்கிறாரு. அந்த உங்க ஆபீஸ்க்கு தேடி வருகிற ஒரு பிரபலமான ஒருத்தர் வந்து சேர்றாரு உங்க கட்சியில. 2 நிமிஷம் எங்க கட்சியில வந்திருக்காருங்க, பலமா இருக்காருங்க, உங்க கேள்விகளுக்கெல்லாம் பின்னாடி பதில் சொல்றாங்க, எங்களுக்கு இணைஞ்சதுல மகிழ்ச்சி, இந்திய செய்தியா போடுங்க அப்படின்னு செய்தியாளர்கிட்டே செய்தியை விட்டுட்டு போறதுதான் புத்திசாலித்தனமான அரசியல்வாதிக்கு அழகு. அவங்கள பார்த்தா தப்பிச்சு ஓடுறானா, அப்ப நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. டேய், இவன் ஏதோ பண்ணிருக்கான்டா. ராஜகிரண் ஒரு படத்துல சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, விஷால் போற இடத்துல எல்லாம் ஏதாவது அடிக்கிறதுக்கு விட்டுறதுக்கு ஆள் வருவாங்க. வீட்டுக்கு வந்தோட சொல்லுவார், தம்பி போற இடத்துல எல்லாம் எங்கேயோ மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கான், அதனால விரட்டி விரட்டி விழுக்க ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரி இவர் வந்து
மீடியாவை பார்ப்பதற்கே தயங்குகிறார் என்றால் மீடியா கேள்விகள் இப்படி எல்லாம் வரும். நாம பண்ண இந்த விஷயம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, நாம பண்ண இந்த தப்பான விஷயத்தை அவங்க தெரிஞ்சிட்டு இருந்தா, நாம பண்ற அட்ராசிட்டி தெரிஞ்சிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு பயம் அவருக்குள்ள இருக்கிறதுனாலதான் அந்த அதைத்தான் ஒழுக்கமின்மைன்னு சொல்றாங்க. நான் சொல்லல, நீங்க உடனே நான் சொன்ன மாதிரி கோத்து விட பாக்குறீங்க ரசிகர்கள்ட்ட. அந்த ரசிக குஞ்சுமணியில் சும்மாவே கத்திட்டு கிடக்குது நம்மளை கண்டா, நீங்க ஏத்தி விட பாக்குறீங்களா தம்பி? தம்பி பிரச்சனையே வந்து விஜய்க்கும் கிடையாது தம்பி, ஆதவுக்கும் பாண்டிச்சேரிக்கு தான் பிரச்சனை. அப்படின்னா ஆதவுக்கும் பாண்டிச்சேரிக்கு பிரச்சனை? பாண்டிச்சேரியில தான் அவங்க மச்சா இருக்காருல்ல, மச்சானுக்கும் ஆதவுக்கும் பிரச்சனை, மச்சானுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை. மாப்பிள்ளை யாருன்னா ஆதவு, மச்சான் யாருன்னா சார்லஸ். ஏற்கனவே சார்லஸ் வந்து எங்க சொத்தை எல்லாம் ஆட்டையை போட்டாரு, நாங்க செட்டில்மெண்ட் பண்ணோம், பணம் ஏகப்பட்ட 1000 கோடி கொடுத்துருக்கோம், அதை வச்சுட்டு ஆடிட்டு இருக்காரு. அவர் செய்யற எல்லாத்துக்கும் நாங்க காரணம் கிடையாது. அவர் ஒரு அமாவாசை, அவர் வந்து ஒரு விளம்பர விரும்பி, அவர் கிரிமினல், மோசமான கேரக்டர், தப்பான ஆளு, தெரியாதனமா எங்க பொண்ணை நாங்க கொடுத்துட்டோம், ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான், மோசடி பேர் வழி. இதெல்லாம் நான் சொல்லல, அந்த சார்லஸ் சொல்லக்கூடிய ஆதவோட மச்சான், ஒய்ஃபோட அண்ணன், இதெல்லாம் அவர் சொன்னது. செட்டில்மெண்ட் காசா கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேல கொடுத்துருக்கோம். அப்ப காசு அவ்வளவு வச்சிருக்காருல்ல, அதைத்தான் எடுத்து இறக்கி விடுறாரு எல்லாருக்கும். நான் யார் தெரியுமான்னு 41 பேரை கொல்றதுக்கும் அந்த பஸ் நெரிசல் தள்ளின்னு போய் போலீஸ்காரன்ட்ட பேசுறதுக்கும், இதுவே அன்னாடங்காட்சியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்நேரம் முட்டியில் ஆடம் தட்டிருக்கும் போலீஸ். பணம் இருக்கிற திமிர்ல போலீஸ் இந்த பக்கம் போக மாட்டேங்குது. இதுல எனக்கு திமுக மீதே வருத்தம் இருக்கு. ஆதவெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. இப்ப விஜயை போய் நீங்க பிடிக்கிறீங்கன்னா உடனே பாத்தீங்களா என் கட்சி தலைவரை புடிச்சிட்டான்னு ஒரு பெரிய பிரச்சனை வரும்னா அதுல நியாயம் இருக்கு. ஏன்னா ஒரு பிரபலமான நடிகர் விஜய், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆதவ் யாரு? சுரண்டல் லாட்ரி, மோசடி லாட்ரி, திருட்டு லாட்ரி, பிராணத்தனம் பண்ணிய வாழ்க்கையை ஓட்டின கும்பல்ல இருந்து வந்த ஒரு கேரக்டர். அதுவும் அந்த குடும்பம் இப்ப வந்து விலைக்கு விட்டுருச்சு, துரத்தி விட்டுருச்சு. சொல்ல போனா அதான் கரெக்டான வார்த்தையா இருக்கும். மாமனார் சொத்துல தான் மஞ்சள் குளிச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு இப்போ அவங்க மச்சான், இப்ப ஊர் நீங்க பேசுறீங்க, நான் பேசுறீங்க, இல்ல ஊரே பேசுதுன்னா அவர் கவலைப்பட மாட்டாரு. சொந்த குடும்பத்துல இருந்து மச்சான் வந்து இவரை பத்தி தப்பா பேசின உடனே நினைச்சிட்டு இருக்காரு தப்பா பேசுறதெல்லாம் கரெக்ட் தான். அவர் அமாவாசை தான். அவரு போற எல்லா இடத்துலயும் அங்க என்னென்ன உள்ளடி வேலை, திருமாவளவன் நல்ல வேலை உசாராயிட்டாரு, துரத்தி விட்டாரு, அங்கேயே துரத்தப்பட்டாரு. சபரீசன் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பத்து மாப்பிள்ளை கிட்ட போய் கொஞ்ச நாள் அவரோட நெருக்கமா இருந்தாரு. அவர்கிட்டயும் உள்ளடி வேலை பார்த்து உதயநிதிக்கும் துணை முதல்வருக்கும் மாப்பிள்ளைக்குமே வந்து சண்டையை மூட்டி விட்டாரு. இதுக்கு மேல இந்த கேரக்டர் இங்க வச்சா பிரச்சனையானு துரத்தி விட்டாங்க. இப்ப என்ன சிக்கல்னா, தான் அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலேயே தான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. ஏன்னா பாண்டிச்சேரியில இருக்கிற சார்லஸ், அதாவது மச்சான், ஆதவோட மச்சான், அங்க வந்து தன்னை பெரிய ஆளா காமிக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சுத்திட்டு திரிகிறாரு. அரசியலுக்கு வர போறேன்னு சுத்திட்டு இருக்காரு. மார்டினுடைய மகன். ஏன்னா அவர் ஏற்கனவே பாஜக இருந்தவர், இப்ப பாஜக வெளியில விட்டாரு, தனி கட்சி ஆரம்பிக்க போற சுத்திட்டு திரிகிறாரு. அங்கேயே இவர் போய் ரோட் ஷோக்கு அனுமதி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப சேலத்துல பர்மிஷன் கொடுக்கல, சேலத்துல கொடுக்காதனால அங்க ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுத்து அங்க வந்து ஒரு கெத்த காமிக்கலாம் நம்ம அப்படின்னு ஆதவு எல்லாரும் முடிவு பண்ணி தான் அங்க பர்மிஷனுக்கு ட்ரை பண்றாங்க. அதுவும் பாருங்க, டிசம்பர் 5ஆம் தேதி பர்மிஷனுக்காக காவல்துறை கமிஷனர் போறாரு, புஷி ஆனந்த் போறாரு. அங்க அவருக்கு பர்மிஷன், அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாம இது அசரி வழியே போகுது. அங்க போய் பர்மிஷன் கொடுக்கல. அங்க செய்தியாளர்லாம் கேட்கறாங்க புஷிகிட்ட, ஏங்க திமுக தமிழ்நாட்டில் வந்து நீங்க பர்மிஷன் கொடுக்கலன்னா பாரி திமுக அராஜகத்தை, திமுக கட்சி எங்க வளர்ச்சியை தடுக்க பாக்குது, தளபதி வெளியே வருவதை தடுக்க பாக்குதுன்னு கொந்தளிப்பீங்களே, இப்ப பாண்டிச்சேரியில உங்களுக்கு இதே மாதிரி பர்மிஷன் தரமாட்டேன்னு துரத்திட்டாங்களே, இப்ப திமுக சொல்லுவீங்களா, காங்கிரஸ் தொட்டுவீங்களா, இல்ல என்ஆர் காங்கிரஸ் சொல்லுவீங்களா? இப்ப அது ஒரிஜினா பாண்டிச்சேரிக்கு போனதுக்கான நோக்கம் விஜய்க்கு தெரியுமா? அதாவது தன்னுடைய சொந்த மச்சானை எதிர்க்கத்தான் போறாரு அப்படின்னு விஜய் புரிஞ்சுக்கிட்டாரா, அல்லது இது வந்து ரோட் ஷோக்கு அல்ல மீட்டிங்காக தான் அது போறாரு அப்படின்னு விஜயோட புரிதல் இப்ப என்ன? விஜய்க்கு ஒரு புரிதல ஒரு மண்ணும் கிடையாதுங்க. அது எப்படி தெரியுமா, அது வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி. நீங்க ஒரு கேசட் எடுத்து இன்னொரு கேசட் படிங்கன்னா அது பாடிட்டு வந்துடும், அவ்வளவுதான். சிம்பிள். ஏஜ் கொடுக்கறது போய் படிச்சுட்டு வராரு. இப்ப உங்க அத்தனை பேரும் சேர்ந்து விஜய் வந்து செட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றாங்க. கரெக்டான வார்த்தை தம்பி, நீங்களே வண்டிங்க தம்பி, பாயிண்ட் வண்டிங்க தம்பி, அவர் செட் ப்ராப்பர்ட்டி தம்பி, எல்லாரும் கொண்டாந்து அங்க ஸ்டேஜ்ல வைப்பாங்க. இப்ப புதுசா ரிங் மாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த ரிங் மாஸ்டர் யார் தெரியுமில்ல? செங்கோட்டையன். அவர் ரிங் மாஸ்டர். இவர் தான் சொல்லிட்டாருல, நான் சிங்கம், சர்க்கஸ் சிங்கம், ரிங் மாஸ்டர் சொன்னாதான் ஆடுவேன். இவ்வளவு நாளா புஷி சொன்னதை இட்டுன்னு போன கதையை சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து இவர் வட்டாரு. நான் தம்பி நீங்க அந்த சென்னை ஸ்லாங்ல அவரை கலாய்க்கிறதுலாம் அது அவருடைய ஸ்லாங், அது நல்ல விஷயம். நான் கலாய்க்கிறேன், நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஆமா தம்பி, இட்டுன்னு போறது எவ்வளவு கஷ்டம் சொல்ல வருது. அந்த ஸ்லாங்ல தான் பேசுறாரு. 84ன்னு சொன்ன தகவல் எல்லாம் சொன்னாதான் தம்பி கிண்டல் பண்றதுன்னு அர்த்தம். நான் சொன்ன 84ன்னு அவர் சொன்னாரு தம்பி.
இல்லங்க நீங்க கிண்டல் சரி தம்பி, நீங்க கோத்து விட பாக்குறீங்க தம்பி. இங்க ரிங் மாஸ்டர் கிட்ட அடிபட்ட சிங்கமா இருக்காரு நம்ம. நீங்க மான்கராத்தே சூரி மாதிரி வர சொல்ல வரீங்க, இவரு விஜய் சிவகார்த்திகேயன் ரேஞ்சுக்கு சோப்பி. அப்ப நீங்க வந்து இதெல்லாம் காட்ட சொல்லுவீங்களா? அது வராதுக்கு வேண்டாம். நான் முக்கியமான மேட்டர் இருக்காரு, ஏன்னா ஆடியன்ஸ்க்கு அது இன்னும் கன்வே ஆகும், அது இன்னும் புரியும். இப்ப பாண்டிச்சேரியில ரோட் ஷோ நடத்துறதுக்கு ஆதவ் அர்ஜுனா பாண்டிச்சேரி பயன்படுத்துறாரு. புஷியானந்த் பயன்படுத்துறாரு. ஆனா புஷியானந்தோட கோட்டை தானே பாண்டிச்சேரி. புஷியானந்த் எப்படி விட்டுருப்பாரு ஆதவ் அர்ஜுனாவை? ஏன் கோட்டைக்குள்ள வந்து நீ பாலிடிக்ஸ் பண்ண பாக்குறியான்னு இவருக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு ஒரு உந்துதல் இல்ல. பாண்டிச்சேரிய மொத்தமா புஷியானந்த் கைப்பற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா இங்க வந்து சிங்கத்தின் குகையில இன்னொரு கேரக்டர் உள்ள வந்த உடனே இவருக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த இணைப்புலயே பாத்தீங்கன்னா செங்கோட்டை, நம்ம செங்கோட்டையினுடைய இணைப்புல பாத்தீங்கன்னா அவர் உள்ள வரும்போது புசியை ஓரம் கட்டிட்டாங்க. விஜய் நிக்கிறாரு பக்கத்துல செங்கோட்டை, இந்த பக்கத்துல வந்து ஆதவ தான் இழுத்து வச்சு நிறுத்துறாரு விஜய். புசியை கண்டுக்கவே இல்லை, சோகமாயிட்டாரு. ஆக புசிக்கான பவர் அங்க போயிடுச்சு. அதை விட இன்னொரு ஒரு ஆச்சரியம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. அங்கதான் புசி ட்ரிகர் ஆன டைமிங்க. இனிமே இங்க சென்னையில நம்முடைய இது டால் வந்து வேகாது. ஒரு பூரா பிளாஸ்டிக் டால் ஆகி போச்சு. ஒரிஜினல் டால்னா வெந்துரும், அது பிளாஸ்டிக் டால் வேகாது இல்ல. அதனால அது சமைக்கிறவங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு பிளாஸ்டிக் டால்னா என்ன பருப்பு அப்படின்னு. அதானே நீங்க ஏதாவது சொன்னா கூட அதுக்கு ஏதாவது நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவீங்க தம்பி. பிரச்சனையே சொல்லிடுறேன் தம்பி, அப்புறம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், எந்த கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சினாலும் கட்சியினுடைய தலைவர் யார் இருக்காங்களோ அந்த தொண்டர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அந்த தலைவருடைய போட்டோவை தான் பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. நம்ம செங்கோட்டையை வந்து ஜெயலலிதா போட்டோ வச்சிருக்காரு, அது தப்பு இல்ல. அது அவரு இவ்வளவு 50 வருஷமா அங்கேயே இருந்தவர் இல்லையா. ஆனா கட்சி மாதிரி வந்துட்டார். இப்ப கட்சி மாதிரி வந்த பிறகு அந்த தலைவர்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் தாவேக்கால வேலையே கிடையாது. தாவேக்கா கொள்கை தலைவரும் அது கிடையாது. கொள்கை தலைவர் யார் வச்சிருக்காங்க பாருங்க, வேலுநாச்சியாரு, யாரு இங்க காமராஜர், பெரியாரு, அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள், 5 பேர் தான் கொள்கை தலைவர்கள். இங்க எங்கேயுமே வேற யாரும் கிடையாது. விஜய் இருக்காரு, அவ்வளவுதான். இப்போ நீங்க இந்த 5 பேரையும் யார வேணா பாக்கெட்ல வச்சுக்கலாம், தப்பு இல்ல. ஆனா இந்த 5 பேருமே அதிமுகவுடைய கொள்கை தலைவர்கள் கிடையாது. செங்கோட்டையன் இவர்களுக்கு எதிரானவரா? அப்படி இல்ல, அப்படிலாம் கிடையாது. அவரெல்லாம் அவங்க தலைவரெல்லாம் அவர் ஏத்துக்க மாட்டாரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு எம்ஜிஆர் தெரியும், ஜெயலலிதாவை தெரியும். அது ஜெயலலிதா போட்டோ வச்சிருக்காரு. ஊழலை ஒழிப்போன்னு ஒருத்தர் சொல்றாரு, யாருன்னா விஜய். ஊழலை ஒழிப்போன்னு சொன்னா ஜெயலலிதா போட்டோ வைக்க முடியாது. ஏன்னா ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்டால் ஊழல் குற்றவாளி ஆக்கப்பட்டவர். குற்றவாளின்னு அவருக்கு வந்து தீர்ப்பே வந்துருச்சு. அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால வந்து அவருக்கு வந்து அங்க வந்து அந்த அம்மா வந்து ஜெயிலுக்கு போகாம அவங்க திரும்பி வந்து இறந்து போனதால அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி அவர் ஊழல் செய்யவே சொல்ல முடியுமா? இன்னைக்கும் அந்த வழக்கு இருக்கு. அந்த வழக்குல இன்னைக்கும் அந்த வழக்கு இருக்குன்னா வழக்கு இல்ல, தீர்ப்பு சொல்லப்பட்ட வழக்கினுடைய 100 பக்க அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்துல அவர் குற்றவாளின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்ப ஊழலை ஒழிப்போன்னு சொல்ற விஷயத்துல அவர் வச்சுக்கிற அந்த ஜெயலலிதா போட்டோவோ அயோக்கியத்தனமான முடிவா இல்லையா? இது கூட பரவாயில்லைங்க, மறந்து போய் முதல் நாள் வச்சுக்கிட்டாருன்னு நம்பலாம். அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போறாரு. போன உடனே தன்னுடைய அலுவலகத்தினுடைய போர்டு மாத்துறாரு. அந்த போர்டுல நீங்க சொல்ற இந்த 5 பேரையும் வச்சிட்டாரு, கொள்கை தலைவர்னு வச்சுட்டாரு. ஒரு பக்கம் செங்கோட்டையன் போட்டோ, இன்னொரு பக்கம் விஜய் போட்டோ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதோட சேர்ந்து அண்ணா போட்டோ வச்சுக்கிட்டாரு. இவங்க அண்ணாவே சேர்க்கல, ஆனா அண்ணா போட்டோ வச்சிருக்காரு. அவர் கட்சியில் இருந்ததுனால அவர் அதை வச்சுக்கிட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். இப்ப அங்கதான் நம்ம புசிக்கு ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. அங்கதான் நம்ம புசிக்கு ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. சினிமா மாதிரி சொல்லணும் உங்களுக்கு, அப்பதான் புரியும். ஏன்னா எல்லா தாவேக்கா கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 2 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. இந்த 2 வருஷத்துக்குள்ள யார் பேனர் அடிச்சாலும், யார் போஸ்டர் அடிச்சாலும், யார் கூட்டம் போட்டாலும், யார் வினையல் வச்சாலும், யார் என்ன பண்ணாலும், யார் அன்னதானம் போட்டாலும் அங்க வைக்கப்படுகிற எல்லா உருவங்களிலும் கண்டிப்பாக புசியானது இடம் பெறுவார் பொதுச் செயலாளர் பேர்ல. ஆனா கட்சியில சேர்ந்த செங்கோட்டையன் சேர்ந்த அன்னைக்கே விஜய் போட்டோ பாக்கெட்ல வைக்காம துண்டு கூட போட்டுக்காம தவிர்த்துட்டு ஜெயலலிதா போட்டோ வச்சு ஆட்டோமேட்டிக்கா துண்டை தூக்கி தோல்ல போறாரு. இல்ல வேண்டாம் சொல்லி கழட்டிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஆதவர்ஜுனா வேற தன்னுடைய கட்சி நிர்வாகிகிட்ட சொல்றாரு, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்படி பண்ணிட்டாரா? ஜெயலலிதா போட்டோ வச்சுக்கிட்டவரு மறுநாள் அங்க வீட்டுக்கு போய் போர்டெல்லாம் மாத்திட்டு வச்ச போர்டுல எங்க அண்ணன் புசி போட்டோ இல்ல. புசிக்காக யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் பேசுவேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க புஷியானந்துக்கும் செங்கோட்டையனுக்கும் சண்டையை முட்டி விட பாக்குறீங்க. அச்சச்ச, அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அவர் கேள்வி கேட்கவே ஆள் இல்லைன்னும் போது ஒரு பத்திரிகையாளரா நான் நீண்ட காலமா அந்த கட்சியை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். விஜய் எனக்கு முன்னாடில இருந்தே தெரியும்ன்றதுனால புசி எவ்வளவு தூரம் வந்து விஜய்க்கு முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால எங்க அண்ணன் புசிக்காக நான் பேச வந்திருக்கேன். எப்படி எங்க அண்ணன் போட்டோ போடாம செங்கோட்டையன் தன்னுடைய துரோக விளையாட்டை ஏன் அங்க வந்து நீங்க விளையாட ஆரம்பிச்சிருக்காரு? இதை பத்தி புஷியானந்தே கவலைப்பட்டு இருக்க மாட்டாரு. என்னங்க நீங்க? அதனாலதாங்க கவலைப்பட்டு தான்
கொந்தளிச்சு போய் இந்த கட்சியில நமக்கு மரியாதையே இல்ல அப்படின்னு அங்க கூட நின்றவங்க எல்லார்கிட்டையும் கொந்தளிச்சு கோவப்பட்டிருக்காரு. எப்படி போட்டோ அந்த மாதிரி அவர் வைக்க முடியும்? டென்ஷனா இருக்காரு. அதே தான் சொல்றீங்களா நீங்க நடந்தத? என் தம்பிமார்கள் அங்க இருக்காங்க நிறைய பேர், நான் பேர்லாம் சொல்ல முடியாது, எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ். அதனால அங்க சம்பவம் நடந்தப்ப ஐ விட்னஸா இருந்தவங்க எல்லாம் எனக்கு கொடுத்த தகவல்ங்க அது. அண்ணன் கொந்தளிச்சு புசியானது டென்ஷன் ஆகி பேசி அப்படியே டென்ஷனோடயே சேர்ந்து போயிட்டு நான் பாண்டிச்சேரியில என்ன கெத்து காமிக்கிறேன் பார் அப்படின்னு தொடங்குனதுதான் அந்த 5ஆம் தேதி ரோட் ஷோவுக்கான விஷயம். அதை ஒரு பிளான் பண்ணிட்டாருனோட இதை நம்ம கையில் எடுத்துருவோம், நம்ம மச்சான போட்டு தள்ளிடலாம். அங்க பேச்சுல ஆள் வச்சு இல்ல, பேச்சுல அவரை காத்தி கெத்து காட்டிடுவோன்னு ஆதவ் புசியோட இணைஞ்சிட்டாரு. அண்ணே பாண்டிச்சேரியில வெயிட் காட்டுங்க, நீங்க நான் எல்லா செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி இவர்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்ததாக சொல்லப்படுது. ஒரு தகவல். ஆதவ் அர்ஜுனா தன்னை வச்சு ஒரு கேம் பிளே பண்ண பாக்குறாருன்னுங்கிற விஷயம் புஷியானதுக்கோ அல்லது விஜய்க்கோ தெரியுமா? இட்டுன்னு போறவங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க, அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லைங்க தம்பி. உண்மையதான் சொல்றேன் தம்பி. அது என்னன்னா இவங்க எல்லாம் வெள்ளந்தியான மனிதர்கள். நம்மள மாதிரி நம்மள மாதிரி சொல்ல மாட்டேன், நீங்க எல்லாம் கிறுக்கு புடி கேள்வி கேட்டு ஆளை காலி கேட்கிறேன். என்னை மாதிரி வெள்ளந்தியான மனிதர்கள் யாரு? எங்க அண்ணன் புசியானதா வெள்ளந்தியான மனிதர். அவர்லாம் டக்குன்னு அப்படி பேசக்கூடியவர். கலோக்கியல் லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேச்சு. நீ வேலைக்கெல்லாம் போகணும் அவசியம் இல்லை தம்பி, ஏன் போற நீ வேலைக்கு? சம்பளம் வேணாம், போனஸ் வேணாம், தளபதியை பார்க்க வாமா, இட்டுன்னு போறது எவ்வளவு கஷ்டமாகுது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளந்தியான மனிதர். நான் சொன்னது நான் சொல்லல, வேலைக்கே போவாத, குடும்பத்தை பார்க்காத, நீ தளபதியை பார்க்க வா, வேலை வேணாம் அப்படின்லாம் அவர் சொல்ல. இவ்வளவு தூரம் புஷியானந்த் சொன்னார், அப்பனா விஜய் கண்டிச்சிருக்க மாட்டாரா புஷியானந்த? அங்கதாங்க எங்களை ஏன் தற்கூறின்னு சொல்ற அப்படின்னு கேட்டார்ல, கண்டிச்சிருந்தா சொல்ல மாட்டாங்க. கண்டிக்காதனால்தான் அவர் எல்லாரும் அந்த அடைமொழியோட சொல்றாங்க. இப்ப புரியுதா ஏன் அவரை நம்ம தற்கூறின்னு சொல்றோம்னு? பாயிண்ட் இங்க கேட்ட கேள்வி பதில் சொல்ற தம்பி, நானா வரல தம்பி. இது இந்த இடத்துக்கு என்ன நகர்த்தி கொண்டு நிறுத்துறீங்க. சரி, ஓகே, நீங்க சொன்னதாவே இருக்கட்டும். செங்கோட்டையன் வரும்பொழுது ஆதவ் அர்ஜுனாவை விஜய் கை பிடிச்சு கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சாரு. ஆனா அபிஷியலா அவங்க இதுல இருந்து ஒரு தரப்புல இருந்து ஒரு போட்டோ வெளியிட்டாங்க. அந்த போட்டோல விஜய் பக்கத்துல, அந்த பக்கத்துல புஷியானதும், இந்த பக்கத்துல செங்கோட்டையனும். இது வெறும் போட்டோ கிடையாது. விஜய் யார் யாருக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறார். விஜய்க்கு அடுத்து புஷியானதுக்கு அடுத்து செங்கோட்டையனுக்கு அடுத்து ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு புரிதல் தானே கட்டமைக்கப்படுது இந்த போட்டோ மூலம். தம்பி நீங்க தெளிவா ஒரு விஷயத்த தெளிவா நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த போட்டோவை பார்த்துட்டு கிளாஸ் எடுக்கிறீங்க. நீங்க அங்க நிஜத்துல நேர்ல நடந்த விஷயம் எல்லாரும் வீடியோ பார்த்துட்டாங்க. இப்போ அந்த வீடியோ இருக்குது, இது செட்டப், அதான் ஒரிஜினல் வீடியோ இருக்குல்ல. சேரும் போது நடந்த சம்பவங்கள் அப்ப விஜய் பக்கத்துல இருந்து ஆதவ் தான். எங்க அண்ணன் புசிக்கு இடம் இல்லை, ஆதவ் போயிட்டாரு. நான் அந்த காட்சியை பார்த்தேன். ஆதவ் அர்ஜுனா கைக்கு எட்ட தொலைவுல இருந்தாரு, புஷியானது கொஞ்சம் தள்ளி 2-3 ஸ்டெப் தள்ளி இருந்தாரு. கைக்கு எட்ட தொலைவுல இருக்காருன்னு சொல்லி பக்கத்துல கூப்பிட்டுக்கிட்டாரு. இப்ப நீங்க தான் சொல்றீங்க அவர் இந்த பக்கம் அவர் அந்த பக்கம். போட்டோ முக்கியம் இல்லங்க, பாயிண்ட் வந்துருவோம். அது விஷயம் இல்ல, போட்டோவால எந்த கட்சி நடக்க போறது இல்லைன்னு வச்சுங்களேன். விஜய மையமா வச்சு விஜய்க்கே தெரியாம புஷியானது பாண்டிச்சேரியில தன்னுடைய செல்வாக்க காட்டிட்டா நாளைக்கு பாண்டிச்சேரியில நம்ம தான் முதலமைச்சர் தாவேக்கா சார்பில் அப்படிங்கிற ஒரு பிளான் எடுத்து பாண்டிச்சேரியில ரோட் ஷோக்கு பர்மிஷன் ஒரு பிளான் போட்ட மாதிரியும், இந்த பிளானை நம்ம எப்படியாவது பயன்படுத்திக்கிட்டு நம்ம மச்சான் டார்கெட் பண்ணிடலாம் அப்படின்னு புஷியானந்துக்கே தெரியாம விஜய்க்கே தெரியாம தன்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை இந்த விஜயோட ரோட் ஷோல பாண்டிச்சேரி ரோட் ஷோக்கு பிளான் போட்டதாகவும் ஒட்டுமொத்த பிளான்லையும் பாண்டிச்சேரி போலீசார் மண்ணலி போட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் சொல்லுங்க, அதாங்க உண்மை. எப்படி அவங்க ஆழ் மனசுல எப்படி போய் கண்டுபிடிச்சீங்க? இதெல்லாம் நடந்ததாதான் சொல்லப்படுது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம. இதை விட இன்னொரு கூத்து சொல்றேன் கேட்டுங்க, அடுத்த கூத்து இது. இப்ப இவர் போய் அங்க போட்டோ வச்சாரு, போட்டோ வைக்கல. செங்கோட்டையன் ஒரு ஒருங்கிணைப்பாளர், ஒரு 4 மாவட்டத்துக்கு அமைப்பு செயலர். இந்த கட்சியில மட்டும் தாங்க விதவிதமான போஸ்டிங் எல்லாம் கொடுப்பாங்க. அமைப்பு செயலர்னா ஒண்ணுதான் இருக்கும். செங்கோட்டையன் கொடுத்த போஸ்டிங் என்ன புரிஞ்சுக்க முடியல. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, டம்மி போஸ்டா நிஜமாவே உருப்படியான போஸ்டா? கட்சியே டம்மி கட்சி, அது பூரா சீட்டு கம்பெனி. பொறுப்பு இல்ல, நானும் பொறுப்பு இல்லைங்க. இவங்க கட்சியை நடத்தலைங்க. என்னங்க நீங்க சரி விடுங்க. பிரச்சனை என்னன்னா, இப்ப சொல்றீங்களா இவருக்கு அவர் தெரியாம அவருக்கு ஒரு பிளான் பண்ணி, அவருக்கு அவர் தெரியாம இவருக்கு ஒரு பிளான் பண்ணான்னு சொல்றோம்ல. உண்மையிலே இப்படி ஒரு பாண்டிச்சேரியில தேதி கேட்க போறாங்கன்றது செங்கோட்டையனுக்கு தெரியாதாங்க? செங்கோட்டையனுக்கு தெரியாதா? ஆமாங்க, அவர் கட்சியை ஒருங்கிணைப்பாளராக வந்துட்டார்ல, ஒருங்கிணைப்பாளராக அவர் சொல்லணும்ல, அவருக்கே தெரியாதான்? இவங்க போய் ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரி இப்ப புசிக்கு தமிழ்நாட்டுல இருந்து எப்படி நம்மளை கழட்டிடுவாங்க, செங்கோட்டையனை கூட்டின்னு வந்துட்டாரு. அவரு சும்மா இருக்க மாட்டாரு, எதையா உள்ளடி வேலை பார்த்துருவாரு. இப்ப பாருங்க, நம்ம கட்சியினுடைய கொள்கையே மீறுறாரு. கட்சியினுடைய கொள்கை ஊழல் எதிர்ப்பு. ஆனா
ஊழல் பயங்கரமா ஊழல் குற்றவாளி, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர், இவங்களை எல்லாரையும் கையில வச்சு சேர்க்கிறாரு. இப்ப செங்கோட்டையன் புனிதரா இல்லையா? மனித புனிதரா அவரு இல்லையா? அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? அமைதியான மனுஷனா இருக்காரு சார். போக்குவரத்து துறையில இருக்கும்போது அவ்வளவு பெரிய ஊழல் பண்ணாருன்னு அவர் மீது வழக்கு இருக்கு சார். ஊழல் குற்றச்சாட்டு யார் மேல இல்ல? அதிமுக அமைச்சர் அத்தனை பேர் மேல. ஒரு அரசியல் விமர்சகர் ஒருத்தர் சத்யன் ராமசாமி அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, வாச்சாத்தி அந்த படுகொலைக்கு காரணமே செங்கோட்டையன் தான், அவர் தான் வனத்துறை அமைச்சர். கொலை முயற்சி பண்ணிருக்காரு, கொலை செய்ய சொல்லிருக்காரு. இதை நான் சொல்லல, நீங்க எல்லாம் சொல்லல. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் இன்னைக்கு இப்ப உள்ள தலைவர் அவர் ஆமாங்க, அப்ப 2 பேர் நாங்க தலையிட்டு அந்த வேலையெல்லாம் நாங்க செஞ்சோம். இவங்க 2 பேர் ரொம்ப ஆட்டம் போடுறானுங்கடா, போகும்போது ஏதாவது வண்டி அடிச்சு ஏத்தி காலி பண்ணுங்கன்னு இவர் தொலைபேசியில் பேசியதாக அந்த தொலைபேசியை ஒட்டு கேட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டெலிபோன் ஊழியர்கள் பகீர் வாக்குமூலம் அந்த ஆடியோவே ரிலீஸ் ஆச்சு. அப்ப கொலை செய்யறதுக்கே வந்திருக்காரு. இவர் அமைதியான ஆளுன்றீங்க. அப்ப இவர் ஒரு அமாவாசைங்க, அப்படிதானே? விஜய சுத்தி எல்லாருமே பூரா அமாவாசையா இருக்குன்றீங்களா? விஜயோட நிலைமை என்ன ஆகுறது? ஏங்க அதுதான் சொல்ல வரலங்க. இவங்க அரசியல் கட்சி நடத்த வரலங்க. யாருடைய நிர்பந்தத்தாலோ விஜய் உள்ள வந்திருக்காரு. இவரை பாஜக செங்கோட்டையனை ரொம்ப அழகா யூஸ் பண்ணுது. யூஸ் பண்ணிட்டு சும்மா இல்ல நீங்க சொல்ற பார்த்தா பாஜக தான் என்னமோ விஜய் கூட போய் சேர்ந்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா. ஏன் உண்மை அதுதாங்க. பாஜக அவர் கொடுத்த அசைன்மெண்ட் அதிமுகவை உடைக்கணும், அதிமுகவை இழுக்கணும், எடப்பாடியை காலி பண்ணணும். எடப்பாடி முதல்வர் கிடையாது, நீதான் முதல்வர் அப்படின்னு உசுப்பேத்தி ஒரு மனுஷனை கவுக்கணும்னா, ஒரு மனுஷனை நீங்க உங்க பக்கமா இழுக்கணும்னா அவனுக்கு ஆசையை தூண்டணும். சரி, அப்படின்னா செங்கோட்டை தான் முதல்வர் வேட்பாளர்னா அதிமுக தானே இருந்திருக்கணும். கட்சியோட நீக்கினா கூட ஓபிஎஸ் கூடவோ தினகரன் சசிகலா அவங்க கூட தானே இருந்திருக்கணும். ஏன் தாவேக்கால சேரணும்? தாவேக்கால சொன்னா கட்சி விட்டு அவர் உஷாராயிட்டார்ல. எடப்பாடி உஷாராயிட்டாரு. கட்சி விட்டு அவர் கட்ட கட்டி வைக்கும் போது பிஜேபி அவர் ஹெல்ப் பண்ணிருக்கணும். நியாயப்படி எடப்பாடியை கூப்பிட்டு நீ எப்படி அவர் கட்சியை விட்டு நீ அந்த மாதிரி நிப்பாட்டுவ, எப்படி பதவியை பறிப்ப, தொலைச்சு கட்டிடுவேன்னு சொல்லியிருக்கணும். அவங்க புள்ளையும் கழுவி விட்டு தொட்டிலையும் ஆடுற கேஸ். இந்த வேலையும் செய்ய சொன்னது அவங்க தான். அமித்ஷா இவரை கூப்பிட்டு வச்சு 4-5 முறை கூப்பிட்டு வச்சு பேசி பேரம் பேசி பஞ்சாயத்து பண்ணி நீ போய் இதெல்லாம் ஏன் தர்மயுத்தம் சொன்ன மாதிரி தாங்க. தர்மயுத்தம் ஒன்று சொன்னார்ல, அது அந்த மாதிரி தான் இதோட விஷயம். இப்ப தர்மயுத்தம் பண்ண ஓபிஎஸ் எங்க இருக்காரு? அமைதியா இருக்காரு. எங்க இருக்காருன்னு தெரியாது, பரிதாபமா இருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவி என்னது? ஒருங்கிணைப்பாளர். அதிமுக. நல்லா சத்தமா சொல்லுங்க. அதிமுக ஒருங்கிணைப்பாளரா இருந்தார். இப்ப எடப்பாடிக்கு அவருக்கு கொடுத்த பதவி ஒருங்கிணைப்பாளர் பதவி. அவர் இணை ஒருங்கிணைப்பு. இப்ப அவர் எந்த பதவியில் இருக்காரு? பொதுச்செயலாளர் பதவியில் இருக்காரு. கொஸ்டின் ஆன்சர் கரெக்டா பதில் சொல்லணும் தம்பி. இப்ப இவர் இந்த கட்சிக்கு வந்திருக்காரு பாருங்க, அது கூட பிடிக்காம போயிருச்சுங்க. இந்த கட்சிக்கு வந்திருக்காரா? இந்த கட்சியில இவருக்கு என்ன பதவி கொடுத்திருக்காங்க? செங்கோட்டையனுக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி. ஏற்கனவே ஆண்ட கட்சியான அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் இப்ப எங்க இருக்காரு? எங்க இருக்காருன்னு தெரியாத ஒரு இடத்துல இருக்காரு. இப்ப நாளைக்கு செங்கோட்டை நிலைமை இது நான் சொல்லலங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு பட்சிகள் சொல்லுது. இப்படிலாம் நாளைக்கு சம்பவம் வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் 6 மாசம் அவர் தாக்கு பிடிப்பாரான்னு தெரியாது. ஏன்னா சொல்றீங்க செங்கோட்டையன் ஏன் தாக்கு பிடிப்பது கஷ்டம் இந்த கட்சியில. ஏன்னா இந்த கட்சியில இருக்கிற இந்த ஜென்சி கூட்டம், இந்த கும்பல் இவர் சொல்றதே கேட்காது. யார் சொல்றத? கட்சியினுடைய தலைவரா இருக்கிற விஜய் சொல்றதே கேட்காது. அப்புறம் எப்படி நீங்க சொல்றதை கேட்பீங்க? அதுக்கு ஏன் செங்கோட்டையன் கட்சியை விட்டு போனோம்? தாவக்கா விட்டு சொல்றது கூட தான் தாவக்கா செங்கோட்டையன் கொண்டாடுது. ஏர்போர்ட் அதெல்லாம் கூட்டப்பட்ட கூட்டம், அதெல்லாம் தானா வந்த கூட்டம் கிடையாது. அதெல்லாம் செட்டப். இவர் வரும்போது இப்படி ஒரு மாஸ் காட்டுங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் அந்த கூட்டத்தை அடிச்சு நொறுக்கிறதுக்கு எடப்பாடி அங்க போயிட்டாரு. கோபி செட்டி பாளையத்துல களம் இறங்கிட்டாரு. அந்த விஷயத்துக்கு தனியா பேசுவோம். அத இல்ல சொல்றேன். அதனால அது அந்த கூட்டத்தை நம்பிலாம் இல்ல. நாளைக்கு இவர் தாவேகா சார்பில் ஏதாவது கூட்டத்துக்கு போனார்னா அந்த கூட்டத்துல தாமதம் போனார்னா உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா விஜய் பார்க்க வர கூட்டம் விஜயை பார்த்துட்டு கலைஞ்சு போயிடும். செங்கோட்டையனுக்கு தெரியாது, இந்த அனுபவமே அவருக்கு புரியாது. நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். அவர் மைக் பிடிச்சி பேச ஆரம்பிச்சாருன்னா இவர் பேச்சை கேட்பதற்கு அங்க யாரும் தயாரா இல்ல. 10 பேர் மைக் செட் மேல ஏறி நிப்பான், 10 பேர் லைட் மேல ஏறுவான், 10 பேர் மரத்து மேல ஏறுவான், 10 பேர் கூரை மேல ஏறுவான். எல்லாருமே பேச்சை கேட்கல. வேடிக்கை பார்க்க வர கூட்டம், செல்ஃபி எடுக்கிற கூட்டம். அங்க இவர் என்ன சொல்லுவாரு? தம்பி, நான் செங்கோட்டையன் பேசுகிறேன், 40 ஆண்டுகால 50 ஆண்டு அனுபவம் வாய்ந்தவன் பேசுகிறேன், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற வேண்டாம் இறங்குன்னு சொல்லுவாரா? மைக் செட் மேல ஏற வேண்டாம் இறங்குன்னு சொல்லுவாரா? என்ன இது கட்சியாங்க இது? ஆக இவர் போய் சேர்ந்த இடம் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அரசியலில மிகப்பெரிய வரலாற்று பிழையை செங்கோட்டையன் செய்து விட்டார். இந்த பஞ்சாயத்து சேர்ந்துட்டாரு. இதை அனுபவிக்க போறது அவரு தான்.
இந்த ரோட் ஷோ பர்மிஷன் இருக்குல்ல, பாண்டிச்சேரி அரசாங்கம் மறுத்துருச்சு. உனக்கெல்லாம் ரோட் ஷோக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க தகுதியே கிடையாதுடா, நீ ரோட் ஷோ நடத்துறதுக்கே தகுதி இல்ல. இங்கேயாவது ரோட் ஷோ கேட்கலங்க, அங்க போனாங்க. பாண்டிச்சேரி யாரு ஆளும் மாநிலம், அந்த யூனியன் டெரிட்டரி. சோ பிஜேபி கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க கிடைச்சிரும்னு நினைச்சு போனாங்க. என்ன ரங்கசாமி கொடுத்துருவாரு நினைச்சாங்க. கவர்னர் ஆட்சி ஈஸியா வாங்கிடலாம் நினைச்சாங்க. ஆனா அங்கேயே அவர்களுக்கு அனுமதி கிடைக்கல. இத கேள்வியை கேட்கும் போது புசி ஆனந்த் சிரிச்சுக்கிட்டே அசடு வழியே கிளம்பிட்டாரு. இதுவே திமுக அரசாங்கமா தமிழ்நாட்டுல எங்கேயோ கேட்டிருந்தா இந்நேரம் ஜென்சி கூட எல்லாம் கத்தி இருக்கும். பாத்தியா, எங்க அண்ணா உள்ள வர்றது பிடிக்கல, எங்க அண்ணா வெளியே போறது பிடிக்கல, எங்க அண்ணா கூட்டத்துக்கு வர்றது பிடிக்கலன்னு கத்தோ திமுக சதி பண்ணிச்சுன்னு சொல்லும். இப்ப அந்த ஜென்சி கூட்டம் சார்பா இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், விஜய் பாண்டிச்சேரியில போயிட்டு ரோட் ஷோ பண்ணா பாண்டிச்சேரியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கு பிரச்சனை? பாண்டிச்சேரி மக்களை மட்டும் வைத்து ரோட் ஷோ பண்ணா தப்பில்ல. இது கூட்டம் தான் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூடுவேன். திண்டிவனத்துல இருந்து கூப்பிடுவாங்க, வேலூர்ல இருந்து கூப்பிடுவாங்க, பக்கத்து மாநில மாவட்டத்துல இருந்து கூப்பிடுவாங்க, காரைக்கால்ல இருந்து கூப்பிடுவாங்க, விழுப்புரத்துல இருந்து கூப்பிடுவாங்க, மெட்ராஸ் பகுதியில இருந்து கூப்பிடுவாங்க. 4-5 மாவட்டம் ஒன்னா சேர்ந்து வருஷ கட்டின்னு போச்சுன்னா இருக்கிறது இத்தினூண்டு இடங்க பாண்டிச்சேரி. அங்க கரூர் மாதிரி சம்பவம் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இனிமே விஜய் எங்க போனாலும் விஜய்க்கு ரோட் ஷோக்கு பர்மிஷன் யாரும் தரமாட்டாங்க. ஏன்னா நீங்க ப்ராப்பரா நடக்கிற ஆளு இல்ல, ஒழுங்கீனமான ஆட்கள், ஒழுங்கானவங்க கிடையாது. உங்க கூட்டம் போறதுக்கே பர்மிஷன் கிடையாதுன்னு பாருங்க முதல்ல. இதெல்லாம் கூட்டிட்டு வர கூட்டங்க. விஜய் இப்போ கார் எடுத்துட்டு போனாலும் 10 பேர் வெடி பார்ப்பான், அவ்வளவுதான். அதுவே 10 நாள் தொடர்ந்து போனாருன்னு வச்சுங்க, 10 பேரும் பார்க்க மாட்டான். ஏன்னா அவர் தான் டெய்லி வராருல்ல. இப்போ நீங்க உதாரணத்துக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து வெளியில போறாங்க, அவங்க தேர்தல் நேரத்தில் ஊர் ஊரா போறாங்க. அப்பதான் அந்த ஊருக்கு அவங்க பார்க்கவே வராங்க. அந்த ஊரை சேர்ந்தவர்கள் மட்டும் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கடந்து வந்துடுறாங்க. இவர் அப்படி கிடையாது இல்ல, தான் செல்வாக்க காமிக்கணும்னு காசு செலவு பண்ணி எல்லா ஊர்ல இருந்தும் வா, மதுரைக்கா, தமிழ்நாட்டின் எல்லா பகுதியில இருந்தும் மதுரைக்கு வா, இப்பவே பிளான் பண்ணிருது. ஒரு ஊர்ல நீ 2 வண்டி எடுத்துருவா, நீ 2 வண்டி எடுத்துருவான்னு பிளான் பண்ணிருது. அவ்வளவு மொத்த கூட்டம் ஒரு ஊர்ல வந்தா என்ன ஆகும்? அந்த ஊர் தாங்குமா? அப்படிதான் மதுரை மாநாடு பண்ணாங்க, அப்படிதான் விக்கிரவாண்டி மாநாடு பண்ணாங்க, அப்படிதான் எல்லா ஊர்கள் நாமக்கல்ல இருந்து 4000 பேரை கரூர் கூட்டு போனதுனால தான் அங்க ஒரு 5000 பேர் தான், இங்க ஒரு 4000 பேர் எல்லாம் சேர்ந்து இடம் சின்ன இடத்துல நசுக்கி 41 பேர் செத்து போனாங்க. இதற்கு காரணம் அடிப்படையில திட்டமிடுதல் கிடையாது, அறிவு கரெக்டா இருந்தா செஞ்சிருப்பாங்க. அறிவு சுத்தமா இல்ல, எந்த விதமான பிளானும் இல்லாத ஏதோ வந்த வரைக்கும் நம்ம கூட்டம் வருதுன்னு அள்ளிட்டு போனதுதான் பிரச்சனைக்கே காரணம். இனிமே அப்படி நடக்காது. இந்த பக்கத்து மாநிலமா இருக்கிற யூனியன் டெரிட்டரியிலையும் உன்னை துரத்தி விட்டாங்களா, பர்மிஷன் கிடையாதுட்டாங்களா? அது டிசம்பர் 6ஆம் தேதிக்கு முன்னாடி கேட்குறீங்க, இங்க 4ஆம் தேதி, அங்க 5ஆம் தேதி. அப்போ உங்க நோக்கம் என்ன? தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் கலவரத்தை ஏற்படுத்தணும். அயோக்கியத்தனமா இல்லையா? இது வந்து ஒரு விஷயம். சோ இந்த விஷயம் அங்க மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ கட்சிக்குள்ள புகைச்சல் வந்துருச்சு. ஒரு பேனர் வச்சதுனால, போர்டு வச்சதுனால, செங்கோட்டையன் போர்டு வச்சதுனால புசி ஆனந்துக்கும் விஜய்க்குமே மனக்கசப்பு வந்துருச்சு. ஏன்னா புசி ஆனந்த் தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் விஜய் கிட்ட கொட்டியிருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி போட்டோ போடாம போனார்னா நாளைக்கு எல்லா ஊர்லயும் அவன் சௌரியத்துக்கு போட்டோ போடுவான், விடையல் போடுவான். அங்க பொதுச் செயலாளர் இருக்கிற ஏன் போட்டோ வராது, அது கட்சிக்கு வந்து ஒழுங்கு கிடையாது, தயவு செய்து அவரை போட்டோ மாத்த சொல்லுங்க, இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லி விஜய் கிட்ட சொல்ல, விஜய் யாருக்கிட்டையுமே அதெல்லாம் பேசுற ஆள் கிடையாது. அவர் கட்சி நடத்தவே வரல, இல்ல நிர்பந்தத்தினால வந்திருக்காரு. அவர் இதெல்லாம் ஒரு விஷயம் விடுங்கனை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சமாதானப்படுத்தியதா சொல்றாங்க. இது எல்லாமே கட்சியில அங்க அந்த இடத்துல இவர் சத்தம் போடும்போது யாரெல்லாம் இருந்தாங்கன்னு யோசிச்சு பார்க்க வேண்டியதுதான். ஐயோ இப்படி சொன்னா மாட்டிப்போமோ, ஸ்லீப்பர் செல் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாரோ, உண்மையை சொல்லிட்டுமோ. சோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கட்சிக்குள்ள நடந்திருக்கு. இதெல்லாம் வச்சு இப்ப கட்சிக்குள்ள புகைச்சல் ஓடிட்டு இருக்கு. சும்மா இருக்கணும் வாயை வச்சுக்கிட்டு. இவர் ஒருத்தர் சொல்றாரு, யாருன்னா மறுபடியும் ஆதவ் போறேன். இந்த ஆதவ் வந்து தேரை எழுதி தெருவில் விடுறதுல மன்னர் கூட்டு வந்து கொலைப்பழி வாங்கி கொடுத்துட்டாரா? இப்ப சொல்றாரு ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தான் இவங்க கட்சியை சொல்லிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? அப்படி ஊழலுக்கு எதிரான கட்சின்னு சொல்லிவிட்டு, ஏங்க ஊழல் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க, மக்களை சாவடிச்சுட்டு ஏங்க ஊழல் பண்றீங்க? ஊழல் பண்றது ஒரு விஷயம் கிடையாதுங்க. உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஊழல் பண்ணிட்டு போங்க, அது ஒரு மேட்டர் கிடையாது. ஆனா மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணாதீங்க அப்படின்னு ஒருத்தர் பேசினா அவரை காலில் இருக்கிறத கைட்டி அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? அது பேசியிருக்காரா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இதுவா தப்பு? அப்படி கேட்டா தப்பு தான், அப்படி பேசினா தப்பு தான். அவர் தான் பேசினாரு, அப்ப என்ன பண்ணலாம்? அவரை விஜய் தான் கண்டிக்கணும். ஏன்னா அவர் தான் ஆதவுக்கு மேல விஜய் இருக்காரு. எந்த காலம் ஏன்னா இவரே ஊழல் பண்ணிருக்காரு. விஜய் ஒரு ஊழல்வாதிங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? புதுசா என்ன ஏங்க புதுசுல இல்லைங்க, உண்மையை சொல்றேங்க. 200 ரூபாய் டிக்கெட்டு, 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு வித்து உன் கட்சி உன்னுடைய தொண்டர்கள் கிட்ட இருந்து உருவி காசை எடுத்து கொள்ளடிக்கிறீங்க. அதுக்கு பேர் என்ன? தியேட்டர் 100 ரூபாய் வித்ததுக்கு விஜய் என்ன பண்ணுவாரு?
விஜய் அறிவிக்கணுங்க. ஒரு பொது வெளிக்கு வந்துட்டீங்க, முதல்வர் ஆகணும், நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றீங்க. உங்க படம் இப்ப இதுவரை செய்தது கூட விடுங்க. இந்த ஜனநாயகன் படத்துல என் படம் ஓடுகிற எந்த தியேட்டரிலும் 200 ரூபாய்க்கு மேல் டிக்கெட் விற்றால் அந்த தியேட்டருக்கு என்னுடைய படம் அனுப்ப மாட்டேன், எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் கொடுக்கூடாது போட்டோ அப்படின்னு நேரடியாக நேர்மையாக விஜய் அறிவிப்பதற்கு அவருக்கு தயாரா? அவர் தயாரா இருக்காரா? சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன் சொல்றேன் கேளுங்க. இப்போ மலேசியாவில் நடக்கிற நிகழ்வுலையும் கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் கலெக்ஷனு இவங்க வராங்கன்னு சொன்ன உடனே 40 கோடிக்கு மேல இப்பவே டிக்கெட் எல்லாம் அவங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். 40 கோடி. இதுவும் தகவல் தான். ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இவங்க முதல்ல அந்த 40 கோடி வித்தமா இல்லையான்னு நேரடியா காமிக்க சொல்லுங்க, அப்புறம் நம்ம ஆதாரம் சொல்லுவோம். ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்களா? 40 கோடி மலேசியால இப்ப வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்கு. இதை வச்சு ஒரு படமே எடுக்கலாமே. அவர் 100 கோடி கலெக்ஷன் நோக்கி ஓடிட்டு இருக்காரு, நீங்க 40 கோடின்றீங்க. அவர் 100 crores எல்லாமே அப்படிதானுங்க, மிகைப்படுத்த சொல்லுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அது டிக்கெட் வாங்க கூட ஆள் இருந்திருக்காது. அது வேற விஷயம், அது தனி ரகம். இவங்கெல்லாம் அப்படிதான். ஏன்னா 200 கோடி ரூபாய் 180 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க மாஸ்டர் படத்துல. பட் ஆனா அந்த மாஸ்டர் தயாரித்தவர் ஐடில ஃபைல் பண்றாரு வெறும் 80 கோடி ரூபாய். லியோ படத்துல அவருக்கு இவ்வளவு கலெக்ஷன் 700 கோடி 800 கோடி வசூல் வந்துச்சுன்னு சொன்னாங்க, 600 கோடினாங்க. அவர் கணக்கு காமிக்கிறாரு 180 200 கோடி தான் வசூல் வந்துச்சுன்றாரு. எது உண்மை? அப்பனா ஐடில கணக்கு காமிக்கிறதா நீங்க எடுக்க முடியும்? ஆக மொத்தம் பில்டப் கட்சிங்க, அது பில்டப் தலைவர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம். அதனால டோட்டலாவே விஜய் செங்கோட்டையன் இணைந்த பிறகு ஒரு பெரிய மாஸ் கிரியேட் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. ஒண்ணும் கிடையாது. இப்ப எல்லாமே 10ஓட 11 தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு அதிமுக ஒன்றும் பெரிய செல்வாக்கெல்லாம் இல்ல. பழைய மாதிரிலாம் இப்ப யாரும் டிசிப்ளினா இல்ல. ஜென்சி கூட்டத்தோட கலக்க முடியாது, எண்ணெயும் தண்ணியும் கலக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் தொகுதியில் அவரே ஜெயிப்பாரான்னு டவுட் இருக்கு நமக்கு. தேர்தல் வரட்டும், பார்ப்போம். தாவேக்காவுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை புட்டு வச்சிருக்கீங்க. பொதுமக்கள் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.